தமிழ் மற்றும் மலையாளத்தில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி. MBBS படித்துள்ள இவர் சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் திரைத்துறையில் நுழைந்தார். 2017இல் ஞண்டுகளுடைய நாட்டில் ஓரிடவேலா என்ற மலையாள படத்தின் மூலம் அறிமுகமானார். இதைத் தொடர்ந்து மாயாநதி, வரதன் ஆகிய படங்கள் இவருக்கு பெரிய அங்கீகாரத்தை தந்தன. இவர் விஷாலுடன் இணைந்து ஆக்ஷன் என்ற திரைப்படத்தில் தமிழில் அறிமுகமானார். இதன்பின் ஜகமே தந்திரம், கேப்டன் உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தாலும் 2022இல் வெளியான கட்டா குஸ்தி திரைப்படம் அவருக்கு பெயர் வாங்கி கொடுத்தது. தொடர்ந்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் பூங்குழலியாக நடித்து புகழ் பெற்றார். ஐஸ்வர்யா லட்சுமி பெரிய அளவிலான சர்ச்சைகளில் சிக்காதவர் என்றாலும் அவரது சில கருத்துகளும் சமூக வலைதள நடவடிக்கைகளும் விவாதங்களை ஏற்படுத்தியிருந்தன. பேட்டி ஒன்றில் திருமண பந்தத்தில் தனக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என்றும் தான் திருமணம் செய்து கொள்ள போவது இல்லை என்றும் பகிரங்கமாக அறிவித்தார். இதற்கு சமூக வலைதளங்களில் ஆதரவாகவும் எதிராகவும் விவாதிக்கப்பட்டது. அத்துடன் நடிகர் அர்ஜுன் தாஸுடன் அவர் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் இணையத்தில் வைரலாகி இருவரும் காதலிப்பதாக வதந்திகள் பரவின. இதற்கு உடனடியாக விளக்கம் அளித்த ஐஸ்வர்யா, தங்கள் இருவரும் நண்பர்கள் மட்டுமே என்றும் அர்ஜுன் தாஸ் அவரது பெண் ரசிகைகளுக்கே சொந்தம் என்றும் கூறி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். கடந்த 2025 செப்டம்பரில் தனது இன்ஸ்டாகிராம் மற்றும் சமூக வலைதள கணக்குகளை நிரந்தரமாக நீக்கினார். சமூக வலைதளங்கள் தனது தனித்துவத்தை சிதைப்பதாகவும் தனது நேரத்தையும் நிம்மதியையும் பறிப்பதாகவும் அவர் கூறி வெளியேறியது பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில்தான் அவர் அணிந்த ஆடை குறித்து எழுந்த கேலி கிண்டல்களுக்கு அவர் பதிலடி கொடுத்தார். கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் நடந்த ஒரு தனியார் கடை திறப்பு விழாவில் ஐஸ்வர்யா லட்சுமி மஞ்சள் நிற ஆடை அணிந்து கலந்து கொண்டார். இந்த ஆடை பொது நிகழ்ச்சிக்கு ஏற்றதாக இல்லை என்றும் அவர் தோற்றம் சரியாக இல்லை எனவும் சமூக வலைதளங்களில் ஒரு தரப்பினர் கடுமையாக விமர்சித்தனர். குளிக்கச் சென்றபோது யாரோ அவசரமாக அழைத்ததால் அதே உடையில் வந்தாரா என்பது போன்ற கேலியான கமெண்ட்களும் பகிரப்பட்டன. ஐஸ்வர்யா லட்சுமி சமூக வலைதளங்களில் இல்லாததால் இது குறித்து அவரிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. இந்நிலையில் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் தற்போது நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் மிக தெளிவாக பதிலளித்துள்ளார். தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவரிடம் அவர் அணிந்த ஆடை தொடர்பாக சமூக வலைதளத்தில் கிண்டல் செய்தது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், தனக்கு விருப்பமான ஆடையை அணிவேன் என்றும் இதில் மற்றவர்களுக்கு என்ன கவலை என்று காட்டமாக கூறினார். பேசுவதற்கு வேறு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இதை ஏன் இவ்வளவு விவாதிக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார். தான் சமூக வலைதளங்களில் இருந்து விலகிவிட்டதால் இதுபோன்ற எதிர்மறை கருத்துக்களை தான் பார்ப்பதே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பும் சில புகைப்பட பதிவுகளுக்காக விமர்சனங்கள் வந்தபோது சினிமா துறையில் நீடிக்க வேண்டுமென்றால் கிளாஸாகவும் இருக்க வேண்டும், அதே சமயம் கிளாமராகவும் இருக்க வேண்டியது அவசியம் என்று தனது நிலைப்பாட்டை அவர் பதிவு செய்திருந்தார். ஐஸ்வர்யா லட்சுமி எப்படி ஆடை அணிந்திருந்தாரோ அதே போன்ற ஒரு ஆடையை அணிந்து சமீபத்தில் உருவக்கேலிக்கு ஆளானார் நடிகை பார்வதி திருவோத்து. மும்பையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் நடிகை பார்வதி கலந்து கொண்டிருந்த போது அவர் ஸ்டைலிஷான உடையில் தோன்றினார். அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. பலர் அவரது தோற்றத்தையும் தைரியத்தையும் பாராட்டி இருந்தாலும் சிலர் அவரை உருவக்கேலி செய்து கமெண்ட் இட்டனர். மல்யுத்த வீரரை போல இருக்கிறார், பாட்டி மாதிரி தோற்றம், இந்த உடை அவருக்கு பொருந்தவில்லை என நெட்டிசன்களில் சிலர் நடிகை பார்வதியை உருவக்கேலி செய்தனர். அதற்கு பார்வதியின் ரசிகர்கள் எதிர்வினையாற்றினர். இதற்கு பார்வதி எந்த பதிலும் கொடுக்காத நிலையில் அவர் கொடுக்க வேண்டிய பதிலடியும் சேர்த்து நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியே தக்க பதிலடி கொடுத்து விட்டதாக இணையவாசிகள் பதிவிட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.